நீதியை நடப்பிக்காத எந்த ஒரு காரியத்திலும் வேதாமத்தின் கர்த்தர் ஈடுபடவே மாட்டார். கர்த்தர் எந்த ஒரு பாவியுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் முதலாவது அவனை நீதிமானாக்குற வேலையில் ஈடுபட்டுதான் பிறகு தம்முடைய நீதியின் காரியங்களை அவன வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத எந்த இடத்திலும் கர்த்தருடைய நீதி நிறைவேறுவதை நம்மால் பார்க்கவே முடியாது. மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாது என்றால் வசனம் 20 சொல்ற வண்ணமாகவே மனுஷனுடைய கோபம் எதை நடப்பிக்கும்? 2 கேள்வியை கேட்டு அதற்கு பதில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமானுடைய ஜெபம் முதலாவது எப்படிப்பட்டது? எதற்காக நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிக்கிறார்? நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் நிச்சயமாய் தருகிறார். ஆனால் அதுல கர்த்தருக்கு போய் சேர வேண்டிய பொருத்தனை என்ன?